நேயர் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சோகமான விஷயத்த தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ராகுல் டிக்கி. ஸோ அவரை எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மக்களை வந்து பயங்கரமாக வந்து ஒரு சிரிக்க வச்ச ஒருத்தர். அவரை மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. நான் அந்தளவுக்கு வந்து அவர் வந்து பயங்கரமாக மற்றவங்களோட வாய்ஸ் எடுத்து அதை ரீக்ரியேட் பண்ணி, ஸோ அந்த ரீக்ரியேஷனை கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி நம்மளை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மாரி சிரிப்பு வந்துடும். அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்டா அவரை இப்போ பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா வந்து அவர் வந்து நேற்று ஒரு 10:30 இருக்கும். ஸோ அப்போ வந்து பயங்கரமாக வந்து ஒரு பைக்கில் வந்து பயங்கரமாக ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. ஸோ அந்த ஸ்பீடில் போகும்போது எதிர்பாராத விதமாக வந்து டிவைடில் விட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அங்கேயே வந்து அவருக்கு வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஸ்பாட்லேயே அவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் தூக்கிட்டு போயும் ஸோ எந்த ஒரு காப்பாற்ற முடியல, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கேட்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கஷ்டத்தை தாண்டி மனக்குமுறல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நானும் அவரோட ஃபாலோவர் தான். ஸோ நிறைய வீடியோ அவரோட வீடியோவை பார்த்து சிரிச்சிருந்திருக்கேன். இப்போ இந்த நியூஸை கேட்கும் போதே பயங்கரமாக எப்படி சொல்கிறது, நம்பலாமா வேணாமான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது நேற்று 10:30 நடந்திருக்கு. இந்த நியூஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து காலையிலேயே தெரிஞ்சிருச்சு. பட் காலையிலேயே தெரிஞ்சாலும் ஐயோ இது உண்மையா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது அவர் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரா, இல்லை கண்டென்ட் ஏதாவது ஒரு போட்டிருக்காங்களா, அதை இவங்க எடுத்து இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பம் ஏற்பட்டு இருந்துச்சு. இல்லை இது உண்மையாக இருக்காது, சும்மா யாராவது போட்டிருப்பாங்க அப்படி இப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஏன்னா நிறைய நியூஸ் வந்து நம்ம அது மாதிரி கேள்விப்பட்டோம். சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக காலையிலே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இல்லை அப்படி இருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்களே இருந்தோம். ஸோ நானும் வந்து நியூஸில் ஏதாச்சும் மீடியாலேயாச்சும் ஏதாச்சும் போடுவாங்க, ஏதாச்சும் வரும், அப்போ அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பார்த்தா, அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தராக போட ஆரம்பிக்கிற மாதிரி ராகுல் டிக்கி வந்து நேற்று நைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் டெட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்க்குற சில பேர் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் தான் ஆக்சுவலாக இவர். ஸோ இவரோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வந்ததுலேருந்தே அவர் அப்போவே வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் தான். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், சொல்லணும்னா இவர் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபேமாக இருந்தார். இன்ஸ்டாவில் ஃபேமாக இருக்கும்போதே அவரோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ மறுபடியும் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட அவர் அக்கௌண்ட் ஹேக் ஆகும்போது 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 8 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்து கெயின் பண்ணி 1 மில்லியன் வர போகிறாரு. ஆமாம், அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த மனுஷன். ஸோ அவர் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ்லாம் அவர் கொடுத்தது கிடையாது. ஸோ அவர் சில வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் சொல்லணும். சின்ன பையன் தான், சரிங்களா, ரொம்ப பெரிய பையன் கிடையாது, சின்ன பையன் தான். இப்போது அவர் மேரேஜ் கூட இப்போ முன்னாடி தான் ஆச்சு. இப்படி இருக்கும்போது அவரே சொல்லியிருக்காரு, என் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சந்தோஷமாலாம் கிடையாது, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டிப்ரெஷனில் வாழ்ந்த ஒரு பையன் தான். ஸோ என் லைஃப் வந்து இந்த மாதிரி டிப்ரெஷனில் போகுது. ஸோ என் வீடியோஸ் பார்க்குறவங்க சிரிக்கணுன்ற அந்த ஒரு மோட்டோ வந்து கையில் எடுத்துகிட்டு தான் வந்து இந்த வீடியோஸே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, அவரோட ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, உண்மையிலே வந்து லைஃப்பில் வந்து ஹாப்பியாக தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து கண் கலங்கி அவர் சொல்கிறாரு, இல்லை என் லைஃப்பில் வந்து நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்ணே கலங்கிடுச்சு அவருக்கு. ஆக்சுவலாக அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு பையனோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் அவன் லைஃப் வந்து சோகமாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு பையன் தான். ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்குறோம், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அது பட்டுன்னு ஜீரோ ஆகுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஆனால் அந்த விஷயத்தை வந்து அந்த 5 lakhsன்றது கொண்டு வரதுக்கு அந்த பையன் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். இப்போ மறுபடியும் ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுமே, அது ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு அது பொட்டன்ஷியல் இருக்குது, எப்படியாச்சும் கொண்டு வந்துடுவான்றது வேறு விஷயம். பட் வந்து இவ்வளோ வருஷம் போட்ட ஒரு எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டப்புன்னு ஜீரோ ஆகும்போது அந்த மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு மனநிலை. இந்த விஷயத்தை பற்றி பேசணும், ஏன்னா வந்து எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியர், இவரை பற்றி பேசணும் அப்படின்றதுக்கும் காரணம் இருக்குது. அதாவது இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணம் இருக்குது. மெயின் காரணம் வந்து இந்த ஆக்சிடெண்ட், சரிங்களா. இது வந்து இவர் கொஞ்சம் ஃபெமிலியரான ஆள். ஸோ வந்து இவர் நீங்கள் நினைக்கலாம், ஸோ வந்து இவன் ஃபெமிலியர், ஸோ இவரை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வரும், அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை.
எதுக்காக இந்த வீடியோ மெயினாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோன்னா, இப்போது சராசரியாக வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா பர் டேக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 500 ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 474 ஆமாம், சம்திங் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா சொன்னால் 474 ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ஸ். இந்தியாவில் பர் டேக்கு நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம். அதில் வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 50 உயிரிழப்பு வந்து ஒரே நாளில் நடக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வந்து 50 உயிரிழப்புனா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 50 பேர் சாகுறானா, அதுவும் ஆக்சிடெண்ட்டால் சாகிறது கணக்கில் நான் சொல்கிறது, ஆக்சிடெண்ட்டால் மட்டும் 50 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20லேருந்து 30 ஆக்சிடெண்ட் வந்து பர் டேக்கு நடக்குது. ஸோ அதில் வந்து 5லேருந்து 7 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு கூகுள் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அப்டேட்ஸில் பார்த்திங்கன்னா இதில் ஏன் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட அதில் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா 75% வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஆமாம். ஸோ 75% வந்து ஒரு 50 பேர் நம்ம இந்தியாவில் சாகுறாங்கன்னா அதில் ஒரு 40 பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. மீதி 10 பேர் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இன்னொருத்தவங்க மேலே மோதுறாங்க இல்லையா, அவங்கள நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் மேக்ஸிமம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நம்மளுமே நிறைய வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து யங்ஸ்டர்ஸ் ஒன்று ஸ்டண்ட் பண்ணுறேன், இல்லை ரேஷ் டிரைவிங்கு, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று இவங்க தப்பிச்சுப்பாங்க, ஆப்போசிட்டில் சேர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் ஹெல்மெட் போடுங்க, பொறுமையாக ஓட்டுங்க, ஸ்பீட் லிமிட்டு இது பண்ணிட்டு ஸ்பீடாக போனால் ஃபைனு, இந்த விஷயங்களை கொண்டு வந்தாலும் அவங்களோட எண்ணம் வந்து மாறவே இல்லை. நிறைய பேர் ஒரு 10 பேர் மாறுறாங்கன்னா அடுத்த 10 பேர் உருவாகுறாங்க. அந்த ரேஷ் டிரைவிங்க்கும் அந்த ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறதுக்கும் ரூல்ஸை வந்து வயலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 10 பேர் திருந்தினாங்கன்னா இன்னொரு 10 பேர் ரெடி ஆகிடுறாங்க. இன்னொன்று வந்து இப்போது எதுக்கு வந்து இதை வந்து ராகுலோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ராகுல் டிக்கின்ற பையன் இறந்ததுக்கப்புறம் எனக்கு தோணின இன்னொரு விஷயம் வந்து, இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருந்துச்சு. சின்ன வயசு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த பையன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த பையனுக்கு அப்பா கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வாழ்ந்த பையன். அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் மட்டும் தான். ராகுலோட பயோலேயே போட்டிருக்கோம் அம்மா பையன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஏன்னா வந்து அம்மா பாசத்தில் வளர்ந்த பையன். ஸோ ராகுல் இறந்துட்டான். ஸோ அவன் ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அடுத்து என்ன, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. ஸோ இதை தான் வந்து எடுத்து பேசணும். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தப்பு அதுதான். ஸோ இவ்வளோ பேசுகிற நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரேஷ் டிரைவ் பண்ணவன் தான். ஸோ நானும் வண்டியை ஸ்பீடாக ஓட்டியிருக்கேன். ஆனால் ஒரு கோட் சொல்லுவாங்க, அதாவது மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஸ்பீட் டிக்ரீஸ்ன்னுவாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அவனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும் அப்படின்வாங்க. அந்த மெச்சூரிட்டிங்கிறது என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? இப்போ வந்து நான் மட்டும் தனியாக இருக்கேன், என்னை சார்ந்து யாருமே இல்லை, நான் இல்லைனா இருந்தாலும் இல்லைனாலும் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருந்தும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்க தான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸு. சரிங்களா? அதாவது எல்லாருமே இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா தனக்குள்ள ஒரு இமேஜினரி எனக்கு யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பிடிச்சதும் என்னென்னவோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இப்படி தான் வந்து முடியும். ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக எல்லாருமே இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சில பேர் பார்த்துருக்கேன் நானே, பைக்கில் கோ ஸ்லோ மாம் இஸ் வெயிட்டிங் ஹோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 100ல் 150ல் போகிறது. ஸோ இதெல்லாம் மாதிரி நடக்குது. அதான் இப்போது ஒரு கோர்ட்டில், மதுரை கோர்ட்டுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ண 3 பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? அவர் ஜட்ஜ் நினச்சிருந்தா ஃபைனு இல்லைனா ஜெயிலில் போட்டு அவங்கள வந்து பனிஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் 1 வீக் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், அங்கே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க. எதுக்காக தெரியுமா? அவங்க போய் கஷ்டப்படணுன்றதுக்காகலாம் இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் வருது, அதனால் அவங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்கள பார்த்து எத்தனை பேர் அழுகுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆனனால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்றதை நீ கண்ணு முன்னாடி பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும், அப்படியாச்சும் உன் மனநலம் வந்து மாறணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் ஜட்ஜு வந்து அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டே கொடுத்தாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து பைக்கு ஸ்பீடாக ஓட்டினாலையும் சரி நிறைய கேஸ் வந்து தொடர்ந்து அவர் மேலே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து டிடிஎஃப் வாசன் மேலே எந்த கோபமும் கிடையாது. அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இருக்கீங்க, உங்களை ஃபாலோ பண்ணுற லட்சக்கணக்கான பசங்க இருக்காங்க, அதாவது மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. எல்லாமே ரொம்ப சின்ன பசங்க, எல்லாம் 17, 18 வயசு இருக்க பசங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து டிடிஎஃபோட ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அதான்
ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து தவறான எடுத்துக்காட்டு ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு 15-16 வயசு பையன் வந்து வீட்டில் போயிட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற நிறைய பேரண்ட்ஸும் அந்த தப்பு பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது பசங்க ஓரளவு மெச்சூர் ஆகட்டும். அவங்களுக்கு வந்து இந்த வெளி உலகம் என்ன, இந்த சொசைட்டி என்ன, ஸோ எப்படி வண்டி ஓட்டணும், அவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் அவங்க உண்மையாக அவங்க மனசில் பட்டதுக்கப்புறம் அவங்ககிட்ட பைக்கை வாங்கி கொடுங்க. சரிங்களா? ஏன்னா வந்து 18 வயசு எப்போ ஆகும், சில பேர் வந்து 17-16 வயசுலலாம் பைக் வாங்கி கொடுக்குறதெல்லாம் இப்போ பார்க்க முடியுது. ரீல்ஸில் வந்து பார்த்தா சின்ன பையனாக இருப்பான், அவனுக்கு வந்து டியூக் இந்த மாதிரி ஹை சிசி பைக்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட விளைவுலாம் எங்கே பைக்கு வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் எப்படி ஓட்டணுமோ அதை அப்படி ஓட்டணுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்ல வர்றது, முடிஞ்ச அளவுக்கு பைக்கை ஸ்லோவாக ஓட்டுங்க. கேர்ஃபுல்லாக. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ். ராகுல்ன்ற பையன் வந்து இறந்தது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக அந்த இழப்பு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாட்டி கீழே விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வாழ்க்கையை வந்து மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இத்தனை வருஷம் அந்த பையன் கஷ்டப்பட்டது எல்லாமே மறுபடியும் ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ இதனால் யாருக்கு பிரயோஜனம்? அந்த பையனுக்கு தான் எல்லாமே போச்சு. எதனால? அந்த வேகங்கிற ஒரு மாதம் 2 மாதம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. ஸோ அப்போ அந்த பொண்ணோட லைஃப்பை யோசிச்சு பாருங்கள், அவங்க அம்மாவோட லைஃப்பை யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் அவங்களோட எப்படி அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு செகண்டில் வந்து காலி எல்லாமே. ஃபேமிலி ரன் பண்ணுறங்கிறது பொருளாதாரன்ற ஒரு விஷயம் வேறு. பட் வந்து அந்த பையன் இடத்த வந்து யார் நிரப்புவாங்க? சரிங்களா? இந்த அம்மா அப்பா இல்லாதப்போ கூட நான் ஃபேமிலியை பார்த்துட்டு, அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு, இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு, ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு, இந்த சின்ன வயசுலேயும் சொல்லி இவ்வளோ மெச்சூராக இருந்த பையன், இந்த பைக்கிங்ன்ற ஒரு சின்ன விஷயம். சரிங்களா? ஸ்பீடு ஒரு நாள் எல்லாரையும் கொன்றும். ஸ்பீடு கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது 100க்கு 100 உண்மை. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்கிட்ட சொல்கிறது ஒரே விஷயம், முடிஞ்ச அளவுக்கு பைக்கை ஸ்லோவாக ஓட்டுங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா 1/2 மணி நேரம், அதாவது ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டாக கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தலை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. சரிங்களா? 1/2 அன் ஹவர் லேட்டாக போகலாம். ஆனால் சீக்கிரமாக போயிடாதீங்க. ஐ மீன் ஆக்சிடென்ட் ஆகி சீக்கிரமாக போயிடாதீங்கன்றேன். இவ்வளோதான். நன்றி நேயர்களே.